ஹாய் ஆல், நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நேற்று வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஃபார்முக்கு வந்துருந்தோம் அப்படின்ட்டு. நிறைய மயில் இருந்துச்சு அங்கே வந்துட்டு. இந்த ஒயிட் பீகாக் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இந்த முயலை பிடிச்சி இந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். பாப்பாவுக்கு சுத்தமாக பயமே இல்லை, காதை பிடிச்சி அழகாக தூக்கிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஜூ கீப்பர் கிட்ட கேட்டு மயில் பிடிச்சி காட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பையிலேருந்து 2 பேருமே இந்த மயிலை வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்புனாங்க. முருகா பார்க்க போகிறோம், முருகா பிடிக்க போகிறோன்ட்டு சொன்ன மாதிரியே அங்கே வந்து பாப்பா போய் பிடிச்சி ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. வந்துட்டு நம்ம அனிமல்ஸை டச் பண்ணி பார்க்கலாம். ஜூ கீப்பர் நம்ம பக்கத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டுக்கோழி முட்டைலாம் வேணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஸ்விங்லலாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி நேராக வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டோம். ஃப்ரைடே நைட்டுங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து நிறைய பேர் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபிஷிங் பண்ணுறதுனா நம்மளோட ஓன் நெட் எடுத்துட்டு வந்து பண்ணலாம். பாப்பா பார்த்ததும் உயிரோட பிடிச்ச மீனை கையில் கொடுத்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டாங்க. வியூ செம்ம அழகா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதோட கடை சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டடா.